வணக்கம், வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் வச்சு எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்க போறோம். மட்டன் கிரேவி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயம் பொடிசா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது தேங்காய் பால் ஒரு அரை மூடி மட்டும் எடுத்து சும்மா கொஞ்சமா தேங்காய் பால் வச்சிருக்கேன். நிறைய தேங்காய் பால் சேர்த்தா இனிப்பா இருக்கும், அதனால கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள், வீட்டுத்தூள், இது வந்து வீட்டுல செஞ்சது. வீட்டுல இல்லைன்னா நீங்க வந்து மட்டன் மசாலா வச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். கிரேவி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கடலெண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோம். அடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சிடணும். அடுத்தது 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சதில் பாதி மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மஞ்சள்தூள் மட்டன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு வேணா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்தோடனே கொஞ்சமா தண்ணி விடும். இப்போ வந்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து 3/4 பங்கு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மட்டன். இப்போ பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா அதுலேயே நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்குறோம். கருவேப்பிலை, மிளகாய், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க, அப்பதான் காரமா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை சேர்க்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு.
இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்க்கிறோம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் தக்காளி. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வேகிறதுக்கு மட்டன்ல இருக்கு இல்லையா தண்ணி, இப்போ அந்த தண்ணி நம்ம சேர்க்கிறோம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுலயே பாருங்க ஆயில் நிறைய இருக்கு, அதனாலதான் நம்ம கம்மியா ஆயில் சேர்த்திருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்ப மூடி வச்சாச்சு, தக்காளி நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்க்கிறோம். வீட்டு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் சேர்க்கிறோம். மிளகா நிறைய சேர்த்ததுனால மசாலா கம்மியா சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்ப பாருங்க மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மட்டன் சேர்க்கிறோம். அந்த தண்ணியோட இருக்கு இல்லையா, மட்டன் எல்லாம் சேர்க்கிறோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்ப மட்டன் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தோடனே நல்லா கெட்டியா ஆகும், கிரேவி மாதிரி. இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க காரசாரமான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மட்டனும் வெந்துருச்சு, கிரேவியும் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ பாருங்க மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பீஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நல்லா வெந்துருச்சு. மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.